பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு யாராவது ஒருத்தர் நம்மை பார்த்து நீங்க பண ஆசை உள்ளவர்களா என்று சொல்லி கேட்டா நம்முடைய பதில் இல்லையே, நான் பண ஆசை உள்ளவன் அல்ல என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு இந்த பண ஆசை உள்ளவர்களுக்குள்ள இருக்கிற 8 அடையாளங்களை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் இந்த பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிறோம். இந்த 8 காரியங்களையும் நீங்கள் கவனமாக இந்த 8 காரியங்களையும் நீங்கள் பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த காரியங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் பண ஆசை உள்ளவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாய் இருக்கும். மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஒருவன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது, முடியாது என்று சொல்லுகிறார். சோ இன்றைக்கு நாம் ஒன்றாய் தேவனை நாம் விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். இல்லனா இந்த பணத்தின் மேல், இந்த உலக பொருட்கள் மேல், அதில் மேல் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பேச இருக்கிறார். சோ தொடர்ந்து இணைந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை கொண்டு நம்மோடு இடைப்படுவாராக. தீமோத்தேயு 6:10 நம்ம வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப பண ஆசை உள்ளவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப நமக்கு பணம் வேண்டாமா? நிச்சயமாய் பணம் வேண்டும். அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு பணம் இல்லாம ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஆனால் நீங்களும் நானும் பணத்தை நேசிக்கிறவர்களாய், நம்முடைய நம்பிக்கையை பணத்தின் மேல் வைக்கிறவர்களாய் அல்ல, நம்முடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சோ இன்றைக்கு 8 காரியத்தை பார்க்க போகிறோம். அதனுடைய முதல் காரியம் என்ன அப்படின்னா, இந்த பண ஆசை உள்ளவர்களுக்குள்ள இருக்கிற முதல் அடையாளம், அவர்களுக்கு இருக்கிற ஆஸ்தியை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டுவார்கள். அவர்களுக்கு இருக்கிற சொத்தை குறித்து, அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டி அதை பெருமையாய் பேசுவார்கள். இந்த வீட்டை நான் எப்படி வாங்கினேன் தெரியுமா? இந்த வீட்டுக்கு நான் டைல்ஸ் எந்த ஊர்ல இருந்து நான் கொண்டு வந்தேன் தெரியுமா? இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் அதுக்கெல்லாம் நான் இவ்வளோ லட்சங்கள் இல்லை இவ்வளோ 1000 நான் செலவு பண்ண, இந்த ஐபோன் வச்சிருக்கிறேன், இல்ல இந்த வாகனத்தை நான் இவ்வளோ 1000 கொடுத்து இவ்வளோ லட்சங்கள் கொடுத்து நான் வாங்கினேன், இப்படிப்பட்ட ஒரு கார், அதுல நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறவர்களாய் இருந்தா நீங்களும் நானும் பண ஆசை உள்ளவர்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அப்ப உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு உண்டாகி இருக்கிற எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா ஆஸ்திகளும் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டது என்பதை நீங்களும் நானும் விசுவாசித்து அதை அங்கீகரித்து அது வாயினால் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அநேகர் இன்றைக்கு நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம், நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு படிச்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலையில இவ்வளவு கடினமா நான் உண்மையா டிசிப்ளினா தொடர்ந்து நான் வேலை செய்தபடியால் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கின் நிமித்தம், என்னுடைய கடின உழைப்பின் நிமித்தம், என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸின் நிமித்தம், நான் பிரயாசப்பட்டது நிமித்தம் இன்றைக்கு நானா என்னுடைய சொந்த காலில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேக நேரத்தில் நீங்களும் நானும் நினைத்துக் கொள்ளுகிறோம். இல்லை, வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, எல்லா நன்மைகளும் பூரணமான எந்த காரியமும் பரத்தில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அங்கீகரித்து அந்த வார்த்தையை நீங்களும் நானும் நம்ப வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகள், எல்லா ஆசீர்வாதம், என்னுடைய பிள்ளைகள், பணம், காசு, சம்பாத்தியம் எல்லாம் பரத்திலிருந்து உம்மிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவரே, எதுவுமே நான் கஷ்டப்பட்டோ இல்ல நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணது கிடையாது என்று சொல்லி முதலாவது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆண்டவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். இந்த தாவீது ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன், தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தாவீது 2 சாமுவேலில் சொல்லுகிறார், 7வது அதிகாரம் 18வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரையும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம்.
இப்ப ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது சிங்காசனத்தில் ராஜாவாய் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரை இதுவரையும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம். இதே அவன் வேற மாதிரி ஒரு ஆளா இருந்தா எப்படி தெரியுமா சொல்லியிருப்பான், நான் கஷ்டப்பட்டு ஆடு மேய்த்தேன், நான் கஷ்டப்பட்டு அந்த ஆடுகளை சிங்கங்கள் கிட்ட இருந்து நான் பாதுகாத்து, கரடி கிட்ட இருந்து நான் சண்டை போட்டு ஆடுகளை நான் உண்மையா மேய்த்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அதற்கு பிறகு யுத்த களத்துல போய் கோலியாத்துக்கு விரோதமாய் நான் கஷ்டப்பட்டு யுத்தம் செஞ்சேன், அதுல கஷ்டப்பட்டு ஜெயிச்சதுனால இன்றைக்கு ராஜாவாயிருக்கேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் இந்த தாவீது தேவனுக்கு பிரியமான மனிதன் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்றான், தேவரீர் என்னை இதுவரையும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். தாவீது சொல்லுகிற காரியம், நானாக நடந்து வரல, நீங்க என்னை நடத்தி வந்தீங்க. நானா ஆண்டவரே மேல வரல, இந்த ராஜா என்கிற இந்த சிங்காசனத்தில் நான் அமர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நான் கஷ்டப்பட்டு கரடியோடும் சிங்கத்தோடும் கோலியாத்தோடும் சண்டை போட்டு வந்ததுனால அல்ல ஆண்டவரே, இதில் எல்லாவற்றிலும் நீர் என்னை நடத்தினீர், நீர் என்னை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவன் அங்கீகரிக்கிறான். நானோ என் திறமையோ என்னுடைய பலனோ என்னுடைய ஹார்ட் ஒர்க்கோ என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸோ ஆண்டவரே நான் ஓடுகிற ஓட்டமோ அல்ல, நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று சொல்லி முதலாவது கர்த்தரை நாம் நம்முடைய காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அங்கீகரிப்போம். பண ஆசை நமக்குள்ள இருந்தா இன்றைக்கே எடுத்து போடுவோம். பண ஆசை உள்ளவர்களுக்குள்ள இருக்கிற இரண்டாவது அடையாளம் என்னவென்றால், அவர்களுடைய நம்பிக்கையை பணத்தின் மேல் வைப்பார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை அவர்களுக்கு உண்டான ஆஸ்திகளின் மேலும் சம்பாத்தியத்தின் மேலும் பேங்க் பேலன்ஸ் மேலையும் வைப்பாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கவும் தேவன் என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தின் கிரியையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நம்பி நடக்கவும் தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒழிய இந்த ஆஸ்திகளையோ நாம் சம்பாதிக்கிற நம்முடைய சம்பாத்தியத்தை நம்பி வாழும்படி நாம் அழைக்கப்படவில்லை. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான், விழுந்து போவான். இந்த கொரோனா காலத்தை எடுத்து பாருங்க. அந்த ஒரு 6 மாதம் இல்லைன்னா ஒரு 8 மாதம் அந்த லாக்டவுன் காலத்தில் அநேகருக்கு நமக்கு வேலை இல்லாமல் சம்பாத்தியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு நாளாவது நம்ம சாப்பிடாம பட்டினியா இருந்தோமா? ஒரு நாளாவது நமக்கு குறைவு இருந்ததா? இல்லை. 6 மாதங்கள் வேலைக்கு போகாமல் லாக்டவுன்ல வீட்டிலேயே இருந்தோம். ஆனால் ஒரு குறைவு இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் நமக்கு குறைவு படாதபடிக்கு கர்த்தர் அவருடைய கிருபை உங்களையும் என்னையும் நடத்தினார் என்பதற்கு அந்த 6 மாத காலம் நமக்கு சாட்சியாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அநேக நேரத்தில் நீங்களும் நானும் யோசிக்கிற காரியம் என்னன்னா, என் வாழ்க்கையில இந்த பணம் மாத்திரம் குறைவா இல்லை அப்படின்னா 99% பிரச்சனைகள் முடிந்துவிடும். இந்த பணம் இல்லை, இந்த பண பற்றாக்குறை அப்படிங்கறனால தான் குடும்பத்தில் சண்டை வருது, அதனால தான் சமாதானம் இல்லை, அதனால தான் என்னால் ஒழுங்கா தூங்க முடியல, அதனால தான் மனதுக்குள்ள பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஓடிக்கொண்டு இருக்கையா. இந்த பணம் மாத்திரம் வந்துருச்சுன்னா அநேக பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய பிரச்சனையை மாற்றுவது பணம் அல்ல. நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய போராட்டங்களையும் குழப்பங்களையும் மாற்றுவது கர்த்தர் ஒருவரே என்பதை நீங்கள் அங்கீகரித்து இன்றைக்கு தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். ஒருவேளை மனதளவில் இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை மாற்றுவது என்னுடைய பணமோ ஐஸ்வர்யமோ சொத்தோ அல்ல, என்னுடைய பிரச்சனையும் சூழ்நிலையும் என்னுடைய காரியங்களையும் ஆண்டவரே மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரே ஒரு ஆண்டவர் நீங்க மட்டும்தான். ஆண்டவரே நான் பணத்தை விசுவாசிக்கல, ஆண்டவரே பணம் என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி நான் நம்பல, கர்த்தராகிய உம்மையே நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து இன்றைக்கு சொல்லுவோமாக. 3வது அடையாளம் என்ன அப்படின்னா, எனக்கு இன்னும் காசு வரணும், இன்னும் எனக்கு பணம் வரணும், நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதற்காக அவர்கள் பாவம் செய்வதற்கு கூட யோசிக்க மாட்டாங்க. பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியோ எனக்கு காசு வந்தா சரி அப்படிங்கிறவர்கள் தான் இந்த பண ஆசை உள்ளவர்கள். இதுதான் 3வது அடையாளம். இன்றைக்கு உலகத்தில் பணக்காரர்கள் ஆக வேண்டும், அதாவது சொசைட்டியில் ஒரு ரிச்சா நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம நேர்மையான வழியில் நிச்சயமாக பணக்காரர்களாக மாறவே முடியாது. நான் உலகத்தை குறித்து சொல்லுகிறேன். பணக்காரர்களாக நீங்க மாறணும்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் யாருக்காவது நீங்க லஞ்சம் கொடுத்தே
கொடுத்தே ஆகணும், யாருக்காவது நீங்க அநியாயம் செஞ்சே ஆகணும், யாருடைய காலையாவது நீங்க வாரியே ஆகணும், ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்க பொய் சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி யாருக்காவது ஒரு துரோகத்தை செய்யாம, யாருக்காவது நீங்க அநியாயம் நீங்க செய்யாம, பொய் சொல்லாம, இதெல்லாம் நீங்க பண்ணாம நீங்களும் நானும் உலகத்துல பணக்காரர்களாக ஆகவே முடியாது. அதனாலதான் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம், பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை உள்ளவர்கள் பொருளையோ இல்லைன்னா ஆஸ்தியை, இந்த பணத்தை அநியாயமா இந்த மாதிரி ஏமாற்றி அவங்க வாழ்க்கையில வச்சிருந்தாங்கன்னா அந்த பணமே அவர்களுடைய உயிரை வாங்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு வேதனையான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அநேக கிறிஸ்துவர்கள் கூட வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்துவர்கள் பினான்ஸ் கம்பெனியை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். அநியாயமாய் சம்பாதிக்கப்பட்ட பணம் அவர்களுடைய உயிரை வாங்கும். அது மாத்திரமல்ல, அநேக கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு செய்கிற ஒரு தவறு, அவர்கள் கிறிஸ்துவர்களாய் மாறி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு முழுவதுமாய் அர்ப்பணித்திருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா ஹிந்து என்று சொல்லி இருக்கும். இந்த ஹிந்து என்று சொல்லி இருப்பது தவறல்ல. ஆனால் அந்த ஹிந்து என்கிற அந்த சர்டிபிகேட்டை வைத்து அநேக ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் வேலைகள், மற்ற சலுகைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டால், எந்த வேலையை ஹிந்துன்னு சொல்லி கிறிஸ்துவர்களாய் இருக்கிறவர்கள் ஹிந்து என்று சொல்லி சர்டிபிகேட்டை காமிச்சு அந்த வேலையை வாங்கினாங்களோ, அந்த வேலையிலிருந்து சம்பாதிக்கப்பட்ட பணமோ இல்ல அப்படிப்பட்ட காரியங்களை வைத்து பெற்றுக்கொண்ட ஸ்காலர்ஷிப்போ எந்த ஒரு நன்மையும் அவர்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாகவே இருக்காது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, வரதட்சணை. இந்த வரதட்சணை வாங்குற கிறிஸ்துவர்கள், யாரோ ஒருத்தர் சம்பாதித்த ஒரு பணத்தை நீங்க உங்களுக்கு ஒரு துணைவியை தேடும்படியாக அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வதற்காக வரதட்சணை வாங்குனீங்கன்னா, எந்த வரதட்சணை வாங்குனீங்களோ அந்த காசே, அந்த டௌரியே உங்கள் உயிரை வாங்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சோ பணத்திற்காக பாவம் செய்கிறவர்களாய், பணம் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதற்காக பாவம் செய்கிறவர்களாய், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாய், சண்டே பிசினஸ் கடையை திறந்து வச்சா நல்லா ஓடுன்னு சொல்லி சர்ச்சுக்கு போகாம பிசினஸ் செய்கிறவர்களாய், ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்கிறவர்களாய் இருந்தா, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நாம் பிரயாசப்படுவோம், கர்த்தருக்கு முன்பதாய் நாம் அர்ப்பணிப்போம், கர்த்தருக்கு முன்பதாய் நம்மை தாழ்த்துவோம், பணத்தை சம்பாதிப்பதற்கு பாவம் செய்யாதவர்களாக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பண ஆசை உள்ளவர்களுக்குள்ள இருக்கிற 4வது அடையாளம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் முன் வர மாட்டாங்க. சொந்த சகோதரனை, சொந்த சகோதரியை, ஏன் சபையில் இருக்கிற சக விசுவாசிகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரியும், ஆனா போய் உதவி செய்ய மாட்டாங்க. செய்வதற்கு திராணி இருக்கும், காசு இருக்கும், பணம் இருக்கும், லட்சத்தில் கூட சம்பாதிப்பாங்க. ஆனா ஒரு 5 பைசா, 10 ரூபா, ஒரு 100 ரூபா கொடுப்பதற்கு அவ்வளவு யோசிப்பாங்க. வாசிக்கலாம் 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? திராணி இருந்தும் தன் இருதயத்தை அவர்களுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள்ள தேவ அன்பு இல்லை. ஏன் தேவ அன்பு இல்லை? அவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பண ஆசை. இந்த பணத்தை கொடுத்துட்டா அவங்க எப்படி திருப்பி தருவாங்க, அவங்க எப்ப திருப்பி தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பிறருக்கு உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. அப்ப இந்த காரியம் எதை காண்பிக்கிறது என்றால், என் சகோதரனை காட்டிலும், என் சகோதரியை காட்டிலும், என் விசுவாசிகளை காட்டிலும் நான் பணத்தை அதிகமாய் நேசிக்கிறேன், நான் பணத்தை அதிகமாய் விரும்புகிறேன். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 13வது வசனம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். நீங்களும் நானும் ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீரென்று ஒரு ஏழையோ யாரோ ஒருத்தங்க வந்து யாசகம் கேட்கறாங்க அப்படின்னா, காசு இருக்கும், ஒரு 5 ரூபா 10 ரூபா தாராளமா போடலாம். ஆனா அங்க ஒரு பொய் பேசுவோம் பாருங்க, சில்லற இல்ல, காசு இல்ல, இல்லைன்னா அவங்க கூப்பிடுறத நம்ம வந்து காதுலயே வாங்காதபடிக்கு நம்ம பாட்டுக்கு பேசிட்டு நடந்து போவோம் பாருங்களேன். அவர்களுக்கு தன் செவிகளை அடைத்தால் நாம் தேவனிடத்தில் முறையிடும் பொழுது நமக்கும் தேவன் அவருடைய செவிகளை அடைத்து போடுவார் என்று சொல்லி இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, யார் என்கிட்ட வந்து யாசகம் கேட்டாலும்,
உதவி செய்யுங்கன்னு கேட்டாலோ என்ன இருக்கோ 5 ரூபா இல்லை 10 ரூபா எவ்வளோ நாள் என்னுடைய திராணிக்கு என்ன முடியுமோ ஆண்டவரே நான் செய்வேன். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவனுக்கு அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். ஸோ கர்த்தர் நமக்கு திரும்பி கொடுத்தா எப்படி கொடுப்பார் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே மற்றவர்களுக்கு நான் உதவி செய்வேன், சகோதர சகோதரிக்கு நான் உதவி செய்வேன். சக விசுவாசிகள் யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, இல்லை வீட்டில் முடியாமல் படுத்திருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா என்னுடைய திராணிக்கு ஏற்ற விதமாக நான் அவங்களுக்கு உதவி செய்வேன். ஏன்னா எனக்கு பணத்தை காட்டிலும் மனிதர்கள், பணத்தை காட்டிலும் தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவதை நான் அதிகம் விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 5வது, பண ஆசை உள்ளவர்களுக்குள்ள இருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் உதவி செய்வார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வாங்க, ஆனா அதுல ஒரு உள்ளான நோக்கம் இருக்கும், அதுல ஒரு மோட்டிவ் வச்சிருப்பாங்க. எதை செய்தாலும் அதுல ஒரு நோக்கமும் அதுல ஒரு ப்ராஃபிட்டையும் எதிர்பார்க்கிற ஜனங்களாய் அவர்கள் இருப்பார்கள். வாசிக்கலாம் மத்தேயு 6வது அதிகாரம் 1வது வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களை குறித்து மற்றவர்கள் நன்றாக பேச வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு ராங் இன்டென்ஷனோட, தவறான நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் யார் என்றால் பண ஆசை உள்ளவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை உதவி செய்கிறவர்களா இருக்கலாம், ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? ஏன் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம்? ஏன் ஒரு ஏழைக்கு நம்ம 5 ரூபா 10 ரூபா போடுறோம்னா ஏன் கொடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை, அந்த இன்டென்ஷனை கர்த்தர் இருதயத்தில் வந்து ஆராய்ந்து அறிந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஸோ இன்னைக்கு உதவி செய்வது முக்கியமல்ல, எந்த நோக்கத்தோடு எதற்காக நம்ம பண்றோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த அரசியல்வாதிகளும் இந்த சினிமா துறையில் இருக்கிறவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பெருமை சேரணும், அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி செய்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் மறைவாக யாருக்கும் தெரியாம மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருப்போமாக. இதில் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கூட நாம் கர்த்தருக்கு உண்மையாய், கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் செய்தால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பண ஆசை உள்ளவர்களுக்குள்ள இருக்கிற 6வது அடையாளம் என்ன அப்படின்னா, அவர்கள் பணத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, ஐயோ இது கம்மியாயிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேலையில் இருக்கிறோம், ஐயோ இந்த வேலை போயிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு சொல்லி ரொம்ப அதை குறித்து, பணத்தை குறித்து கவலைப்பட்டு யோசித்து பயந்துட்டு இருப்பாங்க பாருங்களேன். அவர்கள் யார் என்றால் பண ஆசை உள்ளவர்கள். கர்த்தரனை நடத்துகிறவர், ஊரே உலகமே எல்லா ஜனங்களும் வறுமையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள அதிகமா இருக்கணும். கர்த்தர் உங்களையும் என்னையும் போஷிப்பார். எனக்கு வேலை போனாலும் சரி, இல்ல பேங்க் பேலன்ஸ் எல்லாமே மொத்தமா 0 ஆனாலும் சரி, கர்த்தர் என்னை நடத்த உண்மையுள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பணத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படி இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 37வது அதிகாரம் 16வது வசனத்தில் சூப்பரான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக துன்மார்க்கருக்கு உள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்கு உள்ள கொஞ்சமே நல்லது. அப்ப துன்மார்க்கன் கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை பார்க்கிலும் நீதிமானாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கொஞ்சம் பணமும் கொஞ்சம் ஆஸ்தியும் நல்லது என்று சொல்லி வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எவனுக்கோ எவ்வளவோ கோடி இருக்கட்டும், ஆனா எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சத்தை வைத்து நான் நல்லா இருக்கும்படி கர்த்தரை நடத்தி வரீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். எனக்கு உண்டான இந்த கொஞ்சம் எனக்கு போதுமானது ஆண்டவரே. எனக்குள்ள ஆண்டவரே பண ஆசையோ இல்லைன்னா பணத்தை குறித்ததான அந்த எண்ணங்களோ அதிகம் வராதபடிக்கு இந்த பண ஆசையிலிருந்து கர்த்தரனை விலக்கி பாதுகாப்பீராக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த பண ஆசை உள்ளவர்களுக்குள்ள இருக்கிற 7வது அடையாளம் என்ன அப்படின்னா, எதை செய்தாலும் அதுல எனக்கு ஒரு பணம் இல்லைனா எனக்கு அதில் ஒரு ப்ராஃபிட், அதில் ஒரு நன்மை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க சிந்தை எப்பயுமே அப்படி தான் யோசிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், ஒரு வெட்டிங்க்கு போகிறோம், மொய் பணம் என்று சொல்லி கொடுப்போம். எதற்கு? ஒரு கிஃப்டாக. பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம்னா, நான் உங்களை நேசிக்கிறேன், அந்த நேசத்தின் அடையாளமாக நான் இந்த பணத்தை கொடுக்குறேன், இந்த பணம் உங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே என்று சொல்லி நாம் கொடுக்கறது உண்டு. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் ஒரு நோட்டு வச்சுருப்போம் பாருங்கள். அந்த
அந்த நோட்டு எப்போத்து நோட்டு அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கு 5-10 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணியிருப்போம். அதில் மொய் நோட்டுன்னு சொல்லி எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து எழுதியிருப்போம். அந்த நோட்டை கல்யாணத்துக்கு முன்னாடி திருப்போம். இவங்க எவ்வளோ மொய் வச்சாங்க, ஓகே இந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி போகிறோம், அந்த குடும்பத்துடைய பேர் எங்கே இருக்குன்னு தேடி அந்த மொய் நோட்டில் கண்டுபிடிச்சி, அவங்க 1000 ரூபா வச்சாங்கன்னா நம்மளும் 1000 ரூபா தான் வைப்போம், அவங்க 5000 ரூபா வச்சாங்கன்னா நம்மளும் 5000 ரூபா தான் வைப்போம். இந்த மாதிரி எதை செய்தாலும் அதில் அந்த மொய் வைக்கிறது கூட என்னன்னா, இவங்க எவ்வளோ வச்சாங்களோ அவ்வளோதான் வைப்பேன். இவங்களுக்கு நான் இப்போ மொய் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அது திருப்பி எனக்கு வருமா வராதா, அவங்க வீட்டில் இன்னும் எத்தனை கல்யாணம் இருக்குது, எத்தனை நல்ல காரியம் இருக்குது, நம்ம வீட்டில் இன்னும் எத்தனை இருக்குது, கொடுத்தோம்னா வருமா வராதான்னு சொல்லி இத்தனை கால்குலேஷன் பண்ணி இத்தனை யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு 1000 ரூபா வைக்கிறதுக்கு இவ்வளோ காரியம் பண்ணுவோம் பாருங்களேன். இப்படி பண்ணுகிறவர்களாக இருந்தால் நீங்களும் நானும் பண ஆசை உள்ளவர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எதை செய்தாலும் அன்பின் அடிப்படையில், அன்பின் நிமித்தம் ஆண்டவர் நம்மை நேசித்தது போல நாமும் மற்றவர்களை நேசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பின் நிமித்தம் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோமாக. அதனால எதை செய்தாலும் பணத்தை முன்வைத்து செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். கடைசியாக பண ஆசை உள்ளவர்களுக்குள்ள இருக்கிற 8வது அடையாளம் என்ன அப்படின்னா, மற்ற பணக்காரர்களை பார்த்து பொறாமைப்படுவதும் எரிச்சல் அடைவதும். இந்த நம்பர் 2 பணக்காரனாக இருக்கிறவனுக்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, நம்பர் 1 பணக்காரனாக மாறிவிட வேண்டும். ஸோ நம்பர் 2 பணக்காரனுக்கு எவ்வளவு கோடிகள் ஆல்ரெடி இருக்கும், ஆனாலும் அவனுக்கு ஒரு திருப்தியோ ஒரு மன நிறைவோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இருக்காது. இன்னும் ஓடணும், இன்னும் பிஸ்னஸ் பண்ணணும், இன்னும் எதற்குப்பா இவ்வளோ ஓடுற அப்படின்னா நம்பர் 1 நான் முந்திரணும். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் எவ்வளோதான் நம்ம ஓடினாலும் பொறாமப்பட்டாலும் எரிச்சல் அடைஞ்சாலும் இந்தியாவில் நீங்களும் நானும் அம்பானியை ஒரு காலமும் நாம் தாண்டி அவனை முந்திட்டு நம்மளுடைய ஆஸ்திகள், நம்மளுடைய பணம், நம்மளுடைய நெட் வேல்யூ போக போகிறது கிடையாது. நாம் ஓடுவது எதற்காக, நாம் சம்பாதிப்பது எதற்காக, நாம் ஆஸ்திகளை சேர்த்துவது எதற்காக அப்படின்னா, ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று தான் நாம் ஓடுகிறோம், ஆண்டவருக்கென்று தான் நாம் வாழுகிறோம், கர்த்தரை சார்ந்து வாழும்படி தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ பணக்காரர்களை பார்த்து நீங்களும் நானும் எரிச்சல் அடைகிறவர்களாக இருந்தால், மற்றவர்கள் மற்ற சொந்தங்கள் நம்முடைய கூட பிறந்தவங்க அவங்கெல்லாம் வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எரிச்சலோ பெருமூச்சோ உடுகிறவர்களாக இருந்தா நீங்களும் நானும் பண ஆசை உள்ளவர்கள். மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு அவன் செஞ்சுட்டான் அதனால நான் ஏட்டிக்கு போட்டியா செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம பண ஆசை உள்ளவர்கள். அவங்களுடைய பெர்செப்ஷன் ஆஃப் லைஃப், அந்த பரிபூர்ணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் இருக்கும். ஆனால் வசனத்தின்படி போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தி இருக்கு பாருங்களேன், அதுவே மிகுந்த ஆதாயம். அதனால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், ஆண்டவரே நான் பண ஆசையாக இருந்து பணத்தின் மேலே நம்பிக்கையை வச்சு பணத்துக்கு பின்னாடி நான் ஓடுவதை காட்டிலும் கர்த்தரை நான் நம்பி ஓட, ஆண்டவரே கர்த்தரை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் ப்ரொமோஷன் கொடுப்பார், ஏற்ற காலத்தில் ஆஸ்திகள், காரு, வீடு எல்லாத்தையும் கொடுப்பார். அதற்கு முன்பதாக நான் பண ஆசை உள்ளவனாய் இராதபடிக்கு கர்த்தர் இந்த காரியங்களிலிருந்து என்னை விலக்கி பாதுகாப்பீராக என்று சொல்லி இன்றைக்கு நம்ம ஜெபிப்போம், இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்த உண்மையுள்ளவர். ஸோ வீடியோவை முடிப்பதற்கு முன்பதாக மீண்டுமாய் இந்த 8 காரியத்தை நான் மீண்டுமாய் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். பண ஆசை உள்ளவர்களுக்கு இருக்கிற முதலாவது அடையாளம், அவர்கள் தங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். 2வது, பணத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். 3வது, பணம் பெறுவதற்காக பாவம் செய்வார்கள். 4வது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். 5வது, உதவி செய்வார்கள் ஆனா அதுல ஒரு உள்ளான ஒரு தவறான நோக்கம் இருக்கும். 6வது, பணத்தை குறித்து ரொம்ப யோசிச்சு கவலைப்பட்டு பயப்படுவாங்க. 7வது, என்ன காரியம் செய்தாலும் அதுல எனக்கு ஒரு நன்மை, அதுல எனக்கு பணம் வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. 8வது, பணக்காரர்களை பார்த்து பொறாமை அடைவார்கள். இந்த 8 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு இன்றைக்கே ஜெபிச்சு நம்ம அர்ப்பணிப்போம். இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஒரு வேளை இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இது எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறேன், உண்மையே முழுவதுமாய் நான் நம்பி, உண்மையே முழுவதுமாய் ஆண்டவரே நான் சார்ந்து கொள்ள எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் நீர் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தவும் எங்களை நாங்கள் உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நாம் இணையலாம். God bless you. Praise the Lord.